தமிழக மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பேராதரவு தெரிவித்தும் பெங்களூரு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்தும் தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகள், மாணவ சமுதாயம், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் அறவழி போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் பிரபல நாளிதழ்கள் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தடைகளை தகர்த்து எல்லாவற்றிலும் வெற்றி கண்டு மீண்டு வருவது நிதர்சனமான உண்மை என பாராட்டு தெரிவித்துள்ளன. தமிழக மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து ஏழை எளிய நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி தமிழகத்தின் உரிமைகளுக்காக சட்ட போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்டு மக்களின் இதய சிம்மாசனத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கும் மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக கழக தொண்டர்கள், பொதுமக்கள், வழக்கறிஞர்கள், மாணவர்கள் என பல்வேறு தரப்பினரும் தமிழகம் முழுவதும் அமைதியான வழியில் அறப்போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பிரபல தமிழ் நாளிதழான தினத்தந்தியில் மேடும் பள்ளமும் இவருக்கு சகஜம் என்ற தலைப்பிட்டு தலையங்கம் தீட்டியுள்ளது. அந்த தலையங்கத்தில் அரசியலில் எத்தனையோ தலைவர்கள் உண்டு, ஆனால் வாழ்க்கை முழுவதுமே மேடும் பள்ளமும் சகஜமாக கொண்டு வாழ்ந்தவர் என்றால் அது ஜெயலலிதா தான் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1991 முதல் 1996 வரையில் முதலமைச்சர் பொறுப்பில் முதன்முறையாக ஆட்சி அமைத்தார். அதன் பிறகு அவர் தேர்தலில் தோல்வியடைந்த நேரத்தில் அவர் மீது நிறைய வழக்குகள் போடப்பட்டன. ஒரு நேரத்தில் சிறைவாசத்தை கூட அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் அவர் துவண்டு விடவில்லை. வீறு கொண்ட வேங்கையாக வெளியே வந்து அரசியல் பாய்ச்சலில் ஈடுபட்டார். மீண்டும் 2001 ஆட்சி அமைத்தார். மீண்டும் சில மாதங்களிலேயே ஒரு வழக்கில் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறப்பட்டது. 2006 சட்டசபை தேர்தலில் தோல்வியை சந்தித்து மீண்டும் 2011 தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார். சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். இந்தியாவே ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் 18 ஆண்டுகளுக்கு முன்பு தொடரப்பட்ட வழக்கில் தற்போது ஒரு சறுக்கலை சந்தித்துள்ளார். சட்ட ரீதியாக இது இறுதியான தீர்ப்பு இல்லை. மேல்முறையீடுகளுக்காக இன்னும் சில வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவே முடிவான முடிவல்ல. இது அவர் வாழ்க்கையில் மற்றொரு பள்ளம்தான். நிச்சயமாக மேலே ஏறி வருவார் என்று ஒரு நம்பிக்கை பரவலாக இருக்கிறது. இந்த முறை அவர் ஆட்சியில் தமிழ்நாடு நல்ல முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறது. ஒட்டுமொத்த வளர்ச்சியில் இந்தியாவில் முதல் இடத்தில் இருக்கிறது. தனிநபர் வருமானத்திலும் தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது. இதுபோல மனித மேம்பாடு பல குறியீடுகளில் உயர்ந்திருக்கிறது. இதுபோல பல வளர்ச்சிகளை தமிழ்நாடு கண்டுகொண்டிருக்கிறது என்றால் இதற்கெல்லாம் காரணம் ஜெயலலிதா தான். அவர் இல்லாத நிலையில் தமிழ்நாடு என்ன ஆகுமோ என்ற அச்சம் இருந்தாலும் அவரது சறுக்கல்கள் எதுவுமே அரசியல் வாழ்க்கையில் நிரந்தரமல்ல. எப்போதுமே எல்லாவற்றிலும் அவர் வெற்றி கண்டு வருவதுதான் அவர் வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மை என்பதற்கேற்ப இதிலும் நிச்சயமாக மீண்டு வருவார் என்பதுதான் அஇஅதிமுகவினரின் அசைக்க முடியாத எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்று தினத்தந்தி தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது.